என்னம்மா தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்க? தேங்காய்மா கோயிலுக்கு வந்திருந்தேனா, கோயிலில் தேங்காய் உடைச்சிருந்தாங்களா, ஆ அதை கழுவி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சின்ன பிள்ளைகள் இப்படி தான் கோயிலில் தேங்காய் இருந்தாங்கன்னா அதை எடுத்து கழுவி சாப்பிட்ருவேன். அப்புறமா மீதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆடியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல நம்ம குடும்ப கோயிலுக்கு வந்திருந்தேனா, அங்கே கோயில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி காமி, கோயில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சாமி ஏதோ இங்கே இந்த ரூமில் எடுத்து வச்சுருக்காங்க. கோயிலை ரெடி பண்ணிட்டு இனிமேல் மறுபடியும் அங்கேயே வச்சுருவாங்க. அப்படியா? தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தம்பி சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், அந்த மாதிரி நினச்சேன். அடியாஸ்கி நீ ஆயிடுவ. நல்லா படிக்கணும் அதுக்கு. தம்பி நல்லா படிப்பேன். என்னம்மா இந்த வருஷம் பிறந்துட்டுல, ஆனால் நல்ல பையன் ஆயிடலாம். சரி. அம்மா என்ன வேண்டிக்கிட்ட தெரியுமா? பாப்பாவும் தம்பியும் நீங்கள் 2 பேரும் நல்லா படித்து நல்லா உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் சாமிகிட்டேன். அதுக்கப்புறமா எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். சரியா? நம்ம அடுத்தது முனிசாமி கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சா, அந்த கோயிலுக்கு போனோம். போயிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். ஓகே, டாட்டா.